சீப் லாஸ்ட்டு கம்பெனி பேர். கடந்த 2 நாளாக யூஓசிஎஸோட ட்ரைனிங் நடந்தது. ISO 14001 and 45001 ட்ரைனிங் நடந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, ரியலாக சொல்ல போனால் நான் என்னோடய ஒர்க் லைஃப்பில் நிறைய ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஒரு ட்ரைனிங் என்னால் மறக்கவே முடியாது. இந்த நடந்த 2 நாள் எனக்கு இன்னமும் இந்த ட்ரைனிங்கை இன்னும் ஒரு 2-3 நாள் கூட இருந்திருக்கலாம் போன்ற தோன்ற அளவுக்கு அவரோட அந்த ப்ரெசன்டேஷன், அவர் அதுக்காக நடத்தின ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னா ரொம்ப சப்ஜெக்டிவாக இருந்துச்சு. எப்படின்னா மற்றவங்க சிலர் நிறைய பேர் அந்த பிபிடியை காமிச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எங்களை அந்த நடந்த 2 நாளும் டோட்டலாக 2 டேஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 ஹவர்ஸ் என்கேஜ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா எங்களையே நிறைய ஒரு கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதில் எங்களையே சொல்ல வச்சுட்டு அதுக்கு உடனே ஒரு எக்ஸாம் நடத்தி அந்த லெவல் வரைக்கும் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது உடனே எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 நாள் நடப்பாங்க. கடைசியாக ஒரு 20 கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுமே நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த நடந்த 2 மணி நேரத்திலே நம்மளோட எப்படி இருக்குன்ற மாதிரி எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த மாதிரி அவரோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் செஷன் இருந்துச்சு. நார்மலாக ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும்போதும் அது ஒரு ஜென்ரலாக கம்பெனியில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியே இருக்கும். அப்படி இல்லாமல் அடுத்து இந்த ட்ரைனிங் அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ரொம்ப முக்கியமாக நம்மளோட கம்பெனியில் செயல்படுத்தணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அது கம்பல்சரி பண்ணணுன்ற ஒரு இன்டர்வியூ எனக்கு வந்திருக்கு. இது அவரோட சர்வீஸ் நல்லா இருக்கணும்னு என்னோட விஷஸ் சொல்லுவேன். தேங்க்யூ.